ஒரு கால்பந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். மைதானத்துல 2 டீம் ரொம்ப தீவிரமா விளையாடிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு நடுநிலையான பார்வையாளர். ஆனா கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? அதாவது அந்த போட்டிய நடத்தும் நடுவர்களே, அந்த ரெஃபரிகளே விளையாடுற 2 அணிகளாலயும் விலைக்கு வாங்கப்பட்டவங்க அப்படின்னா, அந்த மைதானத்துல நடக்கிற விளையாட்ட நீங்க எப்படிங்க நம்புவீங்க? அந்த போட்டியோட முடிவுகள் நேர்மையா தான் இருக்கும்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லைங்க. ரெஃபரியே ஒரு தரப்புக்கு ஆளா மாறும்போது அந்த ஆட்டத்தோட ரூல்ஸ் யாருக்கு சாதகமா வளைக்கப்படும் அப்படிங்கிறது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டுறது இல்லையா? எக்ஸாக்ட்லி, சரியா சொன்னீங்க. இது வெறும் விளையாட்டு இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்ம தினமும் பார்க்குற செய்தி ஊடகங்களோட நிலைமையும் கிட்டத்தட்ட இதுதான். வணக்கம் நண்பர்களே. இன்ன நூலிசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீங்க. கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமாங்க. இன்றைய தலைப்பு, தமிழ்நாட்டில் செய்தி ஊடகங்கள் உண்மையை சொல்கிறதா அல்லது மாற்றி காட்டுகிறதா? நாம தினமும் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பதற்றத்தோட பார்க்குற பல செய்திகள் உண்மையிலே அவ்வளோ முக்கியமானவையா? இல்ல டிஆர்பிக்காக உருவாக்கப்பட்ட சென்சேஷனல் கண்டென்ட்டா மாறிடுச்சா? ரொம்ப சரியான கேள்வி. இப்போ பலருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம் என்னன்னா, ஆளுங்கட்சியான திமுக அரசோட தவறுகள் ஊடகங்கள்ல குறைவா பேசப்படுதா அப்படிங்கிறது தான். ஆமா, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமான பிரச்சனைகளுக்கு கவரேஜ் கிடைக்கிறதில்ல, அரசை விமர்சிக்கும் செய்திகள் குறையுது, சில விஷயங்கள் கம்ப்ளீட்டா இக்னோர் ஆகுதுன்னு சொல்றாங்க. இது வெறும் மாயையா இல்ல உண்மையிலேயே பயாஸ் இருக்கா? ஆனா மறுபக்கம் பாத்தீங்கன்னா எல்லா மீடியாவும் அப்படி இல்ல. இன்னும் பல பிளாட்ஃபார்ம்ஸ் ரொம்ப பேலன்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கரெக்ட். அதனால தான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆய்வு கட்டுரைகள், செய்தி தொகுப்புகள், அப்புறம் வரலாற்று தரவுகளை வச்சு ஒரு ஆழமான அலசலை நாம மேற்கொள்ள போறோம். எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம நடுநிலையா இத புரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா. இந்த விவாதத்தை நாம ஊடகங்களோட வரலாற்றிலேருந்தே தொடங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த அரசியல் சார்பு திடீர்னு ஒரு ராத்திரியில முளைச்சது கிடையாது. ஓ, அப்ப முன்னாடி வேற மாதிரி இருந்ததா? ரொம்பவே வேற மாதிரி இருந்தது. சுதந்திர போராட்ட காலத்துல தமிழ் ஊடகங்களோட நோக்கம் பாத்தீங்கன்னா முற்றிலும் வேற. சுப்பிரமணிய ஐயரோட சுதேசமித்திரன் ஆகட்டும், இல்ல தந்தை பெரியாரோட குடியரசாகட்டும், இதெல்லாம் வெறும் செய்தித்தாள்கள் இல்ல, சமூக மாற்றத்துக்கான கருவிகள். ஒரு தத்துவத்தை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிற ஆயுதங்களா இருந்திருக்கு. ஆனா அது அப்படியே தொடரலையே. ஒரு கட்டத்துல செய்திகள் ஒரு வகையான விற்பனை பொருளா மாற ஆரம்பிச்சதே. ஆமா, அது ஒரு மிக முக்கியமான திருப்புமுனை. குறிப்பா சொல்லணும்னா சீபா ஆதித்தனாரோட தினத்தந்தி வருகைக்கு பிறகு நடந்த மாற்றம் அது. செய்திகள்னா அது படிச்சவங்களுக்கு, மேல்தட்டு மக்களுக்கு மட்டுமே அப்படிங்கிற நிலையை அது மாத்துச்சு. அதாவது சாதாரண மக்களுக்கும் செய்திகள் போய் சேரணும்னு நினைச்சாங்க. எக்ஸாக்ட்லி. எளிய மக்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய தலைப்புகள், சினிமா செய்திகள், குற்றச்சம்பவங்கள் அப்படின்னு ஒரு மாஸ் மார்க்கெட் அப்ரோச் கையில் எடுத்தாங்க. இது செய்திகளை ஜனநாயகப்படுத்துச்சு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அதே சமயம் செய்திகளோட மையப்புள்ளி தத்துவங்கள்ல இருந்து பரபரப்பு அப்படிங்கிற திசையை நோக்கி நகரத் தொடங்கிடுச்சு இல்லையா? கரெக்ட். இந்த இடத்துல தான் அரசியல்வாதிகள் ரொம்ப உஷாரானாங்கன்னு சொல்லணும். ஒரு பொதுக்கூட்டம் போட்டா ஒரு 10,000 பேர்கிட்ட பேசலாம். ஆனா ஒரு பத்திரிகையோ இல்ல ஒரு நியூஸ் சேனலோ நடத்துனா தினமும் பல லட்சக்கணக்கான மக்களோட வரவேற்பறைக்கே நேரடியாக போயிடலாம். அந்த கணக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆமாங்க. அந்த கணக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு ஊடகத்துறையே முழுமையா ஆக்கிரமிச்சிருக்கு. இப்போ தரவுகள் அடிப்படையில ஒரு சின்ன லிஸ்ட் பார்ப்போம். சன் நியூஸ் மற்றும் கலைஞர் டிவி திமுக மற்றும் கருணாநிதி குடும்பத்துடன் நேரடியாக தொடர்புடையவை. 2G வழக்குல கூட இந்த ஊடக பின்னணி எவ்வளவு முக்கியமா பேசப்பட்டுச்சுன்னு நமக்கு தெரியும். ஆமா, அது பெரிய நியூஸா இருந்ததே. அதே போல மறுபுறம் ஜெயா டிவி சசிகலா தரப்பு அதிமுகவோடும், நியூஸ் ஜே எடப்பாடி பழனிசாமி தரப்போடும் தொடர்புடையவை. மக்கள் டிவி பாமகவினராலும், கேப்டன் டிவி தேமுதிகவினராலும் நடத்தப்படுது. ஓஹோ, எல்லா கட்சிக்கும் ஒரு சேனல் இருக்கு போலயே. இன்னொருக்கு வசந்த் டிவி, மெகா டிவி காங்கிரஸ் தலைவர்களோட கட்டுப்பாட்டுல இருக்கு. ஏன், முதல் திருநங்கை செய்தி வாசிப்பாளரான பத்மினி பிரகாஷ் அறிமுகப்படுத்திய லோட்டஸ் நியூஸ் கூட பாஜக பின்னணி கொண்டதுதான். இவ்வளவு சேனல்கள், இவ்வளவு கட்சிகள். ஒரு சாமானியனா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு மைக் இருக்கு. ஆனா இது ஜனநாயகத்தோட குரலா இல்ல செய்திகளை மறைக்கிற திரையா? நீங்க முதல்ல சொன்னீங்களே ஒரு ரெஃபரி உதாரணம், அது இங்க சரியா பொருந்தும். ஆளுங்கட்சி மீதான விமர்சனங்கள், குறிப்பா இப்போ இருக்கிற திமுக போன்ற கட்சிகள் மீதான குறைகள் முழுமையா வெளிச்சத்துக்கு வராம போறதுக்கு இந்த கட்டமைப்பு தான் காரணம்னு ஆய்வுகள் சொல்லுது.
அது எப்படி வேலை செய்யுது? இப்போ ஒரு சேனல் ஓனர் வந்து இந்த நியூஸ போடாத அப்படின்னு நேரடியா எடிட்டர் கிட்ட ஆர்டர் போடுவாரா? இல்ல, அது அவ்வளவு வெளிப்படையா நடக்காது. அதுதான் இதுல இருக்கிற நுட்பம். இத ஒரு ஸ்ட்ரக்சரல் பாட்டில்நெக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சேனல் ஓனருக்கு ஆளுங்கட்சியோட வியாபார தொடர்போ இல்ல அரசியல் தொடர்போ இருக்கும்போது அந்த எடிட்டர் என்ன நினைப்பாரு? ஓ, இந்த நியூஸ போட்டா முதலாளியோட வேற பிசினஸ்க்கு பிரச்சனை வருமான்னு பயப்படுவாரு. எக்ஸாக்ட்லி. ஒரு செல்ஃப் சென்சார்ஷிப் அங்க தானாகவே வந்துடும். இதனால அரசின் கொள்கை முடிவுகள்ல இருக்கிற பெரிய தவறுகள் கூட ஒரு விவாத பொருளா மாறாம சும்மா ஒரு சாதாரண செய்தியா கடந்து போயிடும். சரி, அப்போ அரசியல் கட்சிகள் நேரடியாக நடத்துற சேனல்கள்ல மட்டும்தான் இந்த பிரச்சனைன்னு வச்சுக்கோமா? நடுநிலையா இருக்க வேண்டிய எந்த கட்சியையும் சாராத மற்ற செய்தி சேனல்கள்ல நம்ம தினமும் என்ன பாக்குறோம்? ஒரு பக்கம் கொலை கொள்ள, மறுபக்கம் சினிமா. இதை விட்டா அரசியல் விவாதங்கள்ல பயங்கரமான கூச்சல். அது ஒரு அபத்தமான நாடகமாவே மாறிடுச்சு இப்போ. அதான் ஏன் கேள்வியே. இந்த நடுநிலை சேனல்கள் ஏன் இந்த அளவுக்கு தரக்குறைவா நடந்துக்கறாங்க? ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லைங்க. அரசியல் சேனல்களுக்குன்னு தங்களோட கட்சிக்காரங்கள ஒரு நிலையான பார்வையாளர் வட்டம் இருக்கு. ஆனா இந்த கமர்ஷியல் நியூஸ் சேனல்ஸ் மார்க்கெட்ல போட்டி போட்டே ஆகணும். அவங்களுக்கு தேவையானது டிஆர்பி. அந்த டிஆர்பி ரேட்டிங் மாய. ஆமா, இன்னைக்கு 70% செய்திகள் தரமான ஊடகவியலை விட பரபரப்புக்கே முன்னுரிமை தருதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிசம், அதாவது புலனாய்வு இதழியல் 50% குறைஞ்சிடுச்சு. ஏன்னு தெரியுமா? ஏன்னா அதுக்கு நிறைய செலவாகுமே. கரெக்ட். ஒரு உண்மையை அலசி ஆராய்ந்து ஒரு நியூஸ் போட பல வாரங்களாகும், காசும் செலவாகும். ஆனா 2 அரசியல்வாதிகளை ஸ்டுடியோல உட்கார வச்சு அவங்கள கத்தி சண்டை போட வைக்கிறது ரொம்ப ஈஸி, செலவும் கம்மி. நான் கூட டிவி விவாதங்களை பார்க்கும்போது நினைப்பேன், அங்க இருக்கிறவங்க நியூஸ் ரீடர்ஸா இல்ல ஏதோ ரோமானிய போர்க்களத்துல நிக்கிற கிளாடியேட்டர்ஸா அப்படின்னு. ஒருத்தர் பேச விடாம தடுக்கிறது, ஆக்ரஷனா கத்துறதுன்னு பார்க்கவே சகிக்கல. கோபமும் ஆக்ரோஷமும் மனிதர்களை ஈஸியா அட்ராக்ட் பண்ணும். அமைதியா ஒரு செய்தியை பகுப்பாய்வு பண்ணா மக்கள் சேனல மாத்திருவாங்களோங்கிற பயம் மீடியாவுக்கு இருக்கு. இத பத்தி தமிழ்நாட்டோட 6 முக்கிய நாளிதழ்கள்ல ஒரு விரிவான ஆய்வு நடத்தினாங்க. எந்தெந்த பேப்பர்ல? தி இந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினத்தந்தி, தினகரன், தினமலர். இது அலசுனதுல ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளியாச்சு. என்ன அது? பொது பிரச்சனைகளை விட சினிமாவுக்கு அதிக முக்கியத்துவம் தராங்க அப்படிங்கிறது தானே? சரியா கணிச்சிட்டீங்க. பருவநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மாதிரி மக்கள் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் செய்திகளை விட கோலிவுட் சினிமா, கிரைம் செய்திகள், அப்புறம் கிரிக்கெட்டுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தராங்க. ஒரு நிமிஷம். நாம எப்பவுமே டிஆர்பியையும் ஊடகங்களை மட்டுமே குறை சொல்றோம். இதை நான் கொஞ்சம் வேற மாதிரி பாக்குறேன். இது ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இல்லையா? எப்படி சொல்றீங்க? இப்போ பீட்சா, பர்கர் உடம்புக்கு கேடுன்னு தெரிஞ்சும் நாமே அதை தேடி போய் சாப்பிடுறோம்ல. அதே போல பார்வையாளர்களாகிய நாமும் இந்த பரபரப்ப, இந்த தகராறுகளை தேடி பாக்குறதால தானே அவங்க அதை ஒளிபரப்புறாங்க. இதுல மக்களுக்கும் பங்கு இல்லையா? ரொம்ப ஆழமான பாயிண்ட் இது. நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. தரவுகளும் இது ஒரு சர்க்குலர் எக்கோசிஸ்டம் அப்படின்னு தான் சொல்லுது. பார்வையாளர்களோட ரசனையும் ஊடகங்களோட லாப நோக்கமும் ஒன்னுக்கொன்னு தொடர்புடையவ. இஸ்ரேல் ஈரான் போர் நடந்த சமயத்துல நம்ம செய்தி சேனல்கள் நடந்துகிட்ட விதத்தை நினைச்சு பாருங்க. ஆமாங்க, ஏதோ 3ஆம் உலக போரே வந்துருச்சு, அடுத்த ராக்கெட் நம்ம வீட்டு மேலதான் விழப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான பீதியை கிளப்புனாங்க. அந்த பதற்றத்தை தணிக்க மத்திய அரசு டிஆர்பி ரேட்டிங்கே கொஞ்ச நாள் தற்காலிகமா நிறுத்தி வைக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாச்சு. அந்த ரேட்டிங் இல்லைன்னா அவங்க அந்த அளவுக்கு பீதியை கிளப்பியிருக்க மாட்டாங்க. ஆக எதை வித்தா காசாகுமோ அதை அவங்க விக்கிறாங்க. இது என்ன அடுத்த கேள்விக்கு கொண்டு போகுது. அப்போ ஊடகங்கள் நடக்கிற சம்பவங்களை வெறும் கண்ணாடியா ரிஃப்ளெக்ட் பண்றதில்ல. ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது ஒரு நியூஸ் ஈவெண்டா அவங்களே கிரியேட் பண்றாங்களா? கண்டிப்பா. சமூகத்துல தீ மூட்டுறாங்க, சரிதானே? அந்த பூத கண்ணாடி உதாரணம் ரொம்ப துல்லியமானது. எந்த செய்தியை காட்டணும், எதை மறைக்கணும் அப்படிங்கிற முடிவு தான் உண்மையை மாத்தி அமைக்குது. மானுடவியலாளர் பிரான்சிஸ் கோடியே இதை பத்தி ரொம்ப ஆழமா ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஒரு நிகழ்வை ஊடகங்கள் எப்படி தங்களுக்கு சாதகமான கதையா மாத்துறாங்கன்னு அவர் விளக்குறாரு. இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல உதாரணம் சொல்ல முடியுமா? 2001 நள்ளிரவுல முன்னாள் முதல்வர் கருணாநிதி கைது செய்யப்பட்ட சம்பவத்தை எடுத்துக்குவோம். அந்த நள்ளிரவு கைது படமாக்கப்பட்டு சன் டிவில திரும்ப திரும்ப ஒளிபரப்பப்பட்ட விதம் ஒட்டுமொத்த தமிழக அரசியலையே புரட்டி போட்டுச்சு. ஆமா, அது ஒரு பெரிய அரசியல் பூகம்பம். சம்பவம் நடந்ததை விட அது எப்படி திரையில காட்டப்பட்டுச்சு, அந்த காட்சிகள் எப்படி எடிட் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் மக்களோட உணர்ச்சிகளை உச்சகட்டத்துக்கு தூண்டுச்சு. அது வெறும் ஒரு அரசியல் நிகழ்வில்ல, ஒரு மிகப்பெரிய தொலைக்காட்சி நிகழ்வா மாற்றப்பட்டுச்சு. ஓ, இப்போ ரீசெண்டா நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக்கழக மாநாடு நடந்தப்ப கூட இதே மாதிரி ஒரு பிம்ப உருவாக்கம் நடந்ததை நான் கவனிச்சேன்.
ஒரு அரசியல் மாநாடுன்னா அங்க பாலிசி கொள்கைகள் விவாதிக்கப்படணும். ஆனா ஊடகங்கள் அத பத்தி பெருசா பேசவே இல்லையே. அதுதான் நியூஸ் ஈவெண்ட். விஜய் அப்படிங்கிற ஒரு சினிமா நாயகனை ஒரு பக்கத்து வீட்டு பையன் இமேஜ்ல எப்படி மக்கள் மத்தியில கொண்டு சேர்ப்பது அப்படிங்கறதுல தான் மீடியா கவனமா இருந்தாங்க. கரூர்ல நடந்த அந்த துயரச் சம்பவத்தை கூட கொள்கை ரீதியான கேள்விகளா மாத்தாம தனிநபர் மீதான அனுதாபமாவோ இல்ல விமர்சனமாவோ சுருக்கிட்டாங்க. கூட்டத்தோட பிரம்மாண்டம், அந்த கட் அவுட்கள், தொண்டர்களோட ஆரவாரம் இதெல்லாம் தான் ஹெட்லைன்ஸா இருந்துச்சு. இது மக்கள் எமோஷன்ஸ தூண்டுமே தவிர எந்த வகையிலயும் ஒரு அறிவார்ந்த அரசியல் விவாதத்துக்கு உதவாது இல்லையா? உண்மைதான். ஆனா எல்லாவற்றையும் உணர்ச்சிகரமாவே அணுகுறாங்கன்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல சில ஊடகங்கள் உண்மையான விவாதங்களை முன்னெடுக்க முயற்சி செஞ்சு பெரிய நெருக்கடிகளை சந்திச்சதும் உண்டு. ஓ அப்படியா? எந்த மாதிரி நிகழ்வுகள்? உதாரணத்துக்கு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில தாலி குறித்த ஒரு சமூக விவாதத்தை நடத்த திட்டமிட்டாங்க. அதுக்காக இந்து முன்னணி அமைப்பினர் அந்த அலுவலகத்தின் மீது வெடிகுண்டு வீசிய அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்துச்சு. அடப்பாவமே, ஒரு கருத்தா எதிர்கொள்ளாம இப்படி வன்முறையா? ஆமா, அதே புதிய தலைமுறை சேனல் மேல இன்னொரு சர்ச்சையும் வந்துச்சு. சாத்தான்குளம் தந்தை மகன் மரணச் செய்தியை அவங்க தொடர்ந்து ஒளிபரப்பியதற்காக அரசுக்கு எதிராக வன்முறையை தூண்டுறதா குற்றச்சாட்டு எழுந்தது. ஆனா அது ரொம்ப முக்கியமான நியூஸ் ஆச்சே, அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? அதேதான் என்பிடிஎஸ்ஏவும் சொல்லுச்சு. அவங்க விசாரிச்ச ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கினாங்க. அந்த செய்தி ஒளிபரப்பு பொதுநலன் கருதியது. அதிகார துஷ்பிரயோகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது ஊடகத்தோட கடமை. அதுல எந்த தவறும் இல்லைன்னு தீர்ப்பளிச்சாங்க. இது சமநிலையில பார்க்கும்போது உண்மையான ஊடகவியலுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. சரிங்க, தொலைக்காட்சிகள்ல இப்படி ஆளுங்கட்சிக்கு ஒரு பயம், எதிர்க்கட்சிக்கு ஒரு சார்பு, டிஆர்பிக்காக ஒரு நாடகம் நடக்குதுன்னு வச்சுக்குவோம். இதெல்லாம் பார்த்து வெறுத்து போய் எனக்கு டிவியே வேண்டாண்டா சாமின்னு நம்ம யூடியூப் பக்கம் வந்தா அங்க நிலைமை இதை விட மோசமா இருக்கே. ஆமா, அது ரொம்ப ஆபத்தான ஏரியா. இது வலையில இருந்து தப்பிச்சு நேரா போய் நெருப்புல விழுந்த மாதிரி இல்லையா? டிஜிட்டல் யுகத்தோட ஆல்காரிதம் நம்மள அப்படியே போலி செய்திகள்லயும் வெறுப்பு பிரச்சாரங்களையும் சிக்க வைக்குதே. சரியா சொன்னீங்க. இன்னைக்கு 56% மக்கள் செய்திகளுக்கு யூடியூபை தான் நம்பியிருக்காங்க. தொலைக்காட்சியில குறைஞ்சபட்சம் ஒரு எடிட்டர் இருப்பாரு, செய்தி உண்மையானு பார்க்க ஒரு டீம் இருக்கும். ஆனா டிஜிட்டல் தளங்கள்ல காஸ்ட் ஆஃப் கிளிக்ஸ் ரொம்ப அதிகம். அதாவது கிளிக்குகளுக்கான விலை. ஆமா, அல்காரிதம்க்கு உண்மை போய்ன்ற வித்தியாசம் எல்லாம் தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் வாட்ச் டைம் மட்டும்தான். ஓ, நான் ஒரு வீடியோவை எவ்வளோ நேரம் பார்க்கறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் கம்ப்யூட்டருக்கு முக்கியம். அந்த வீடியோல இருக்கிற கண்டென்ட் உண்மையா அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, அப்படிதானே? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒருத்தர் அமைதியா ஒரு பொருளாதார கொள்கையை வளர்க்கனா மக்கள் 2 நிமிஷத்துல வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனா இன்றோடு உலகம் அழிகிறது அப்படின்னு ஒரு போலியான தலைப்பையும் ஒரு தம்ப்நெயில் மோசடியும் பண்ணா பயத்துல மக்கள் அந்த வீடியோவை முழுமையா உட்கார்ந்து பார்ப்பாங்க. அதேதான். இந்த அல்காரிதம் பார்வையாளர்களோட பயம், சந்தேகம், ஆர்வம் ஆகிய உணர்ச்சிகளை தூண்டுறதை தான் வியாபாரமா வச்சிருக்கு. இதை நான் என்னோட ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்லயே பார்த்திருக்கேன். தேர்தல்லாம் வரும்போது முற்றிலும் பொய்யான எடிட் செய்யப்பட்ட வீடியோக்களை எங்களோட சொந்தக்காரங்களே உண்மைன்னு நம்பி ஷேர் பண்ணுவாங்க. அது ஃபேக் நியூஸ்னு சொன்னா கோவப்படுவாங்க. ஏன்னா அது எக்கோ சேம்பர்ஸ், அதாவது எதிரொலி அறைகள். நமக்கு என்ன பிடிக்குமோ, நாம எதை நம்புறோமோ அதை மட்டுமே இந்த அல்காரிதம் நமக்கு திரும்ப திரும்ப காட்டும். தரவுகளை பார்த்தீங்கன்னா தமிழ் சமூக வலைதளங்கள்ல பகிரப்படும் செய்திகள்ல 65% தவறான தகவல்கள் இருக்கு. மை காட், 65%? ஆமா, அதுல 30% அரசியல் செய்திகள். இது வெறும் வாட்ஸ்அப் ஃபார்வர்டுகளோடு நிக்கிறது இல்லையே. தேசிய அளவிலான சில பெரிய செய்தி சேனல்களுமே இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்காங்களே. ஆமாங்க, நியூஸ் 18, டைம்ஸ் நவ், ஜி நியூஸ் போன்ற சில தேசிய மற்றும் பிராந்திய சேனல்கள் லவ் ஜிஹாத், லேண்ட் ஜிஹாத் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி மத நல்லிணக்கத்தை கெடுத்ததற்காக என்பிடிஎஸ்ஏ கிட்ட அபராதம் மற்றும் எச்சரிக்கை வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வருண் டாக்ஸ் மாதிரி யூடியூப் தளங்கள்ல ரொம்ப தெளிவா ஆதாரங்களோட தோலுரிச்சு காட்டியிருக்காங்க இல்லையா? ஆமா, எந்த ஆதாரமும் இல்லாம உணர்ச்சிகளை தூண்டி வியாபாரம் பண்றத அவங்க சுட்டிக்காட்டினாங்க. இவ்ளோ பெரிய அரசியல் மற்றும் கார்ப்பரேட் வலைக்குள்ள நம்ம சிக்கி இருக்கோம்னா ஒரு சாமானியனா நான் என்னதான் பண்றது? எனக்கு வர்ற செய்தி உண்மையான்னு நான் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? எந்த செய்தியையும் ஒரு சோர்ஸ்ல மட்டும் நம்ப வேண்டாமா? அதுதான் முக்கியமான பாயிண்ட். எந்த ஒரு செய்தியையும் ஒரே ஒரு தளத்துல மட்டும் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வராதீங்க. வருண் டாக்ஸ் பரிந்துரைத்தபடி CNN, BBC, அல் ஜசீரா போன்ற பல தளங்களை ஒப்பிட்டு பாருங்க. பல சோர்சஸை கம்பேர் பண்ணுங்க. ஃபேக்ட் செக் பண்ற பழக்கத்தை வளர்த்துக்கணும். கண்டிப்பா.
ஊடகத்தோட உண்மையான வேலை வந்து செய்திய உள்ளபடி சொல்றது தானே ஒழிய அரச ஆதரிப்பதோ இல்ல கண்மூடித்தனமா எதிர்ப்பதோ அல்ல. இத நாம எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. நண்பர்களே, எந்த நியூஸையும் அப்படியே நம்பிடாதீங்க. இது பத்தின உங்க கருத்து என்ன? தமிழ் மீடியா அன்பயாஸ்டா இருக்கா இல்ல பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதனால தான் இப்படிப்பட்ட உண்மை பேசும் கண்டென்ட்டுக்காக நூலிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு தொடக்கத்திலே சொன்னோம். ஆமா, நாம விழிப்போட இல்லைன்னா நம்ம சிந்தனைகளை வேற யாரோ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சரியா சொன்னீங்க. ஆனா இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள ஒரு மிகப்பெரிய கேள்வியோட விட்டு செல்ல விரும்புறேன். நாம இதுவரைக்கும் அரசியல்வாதிகள் நேரடியாக டிவி சேனல்களை நடத்துறத பத்தி பேசணும். இது நமக்கு வெளிப்படையா தெரியுது. ஆனா இதைவிட நுட்பமான ஒரு ஆபத்து இருக்கு. என்னது அது? NDTVயோட ஒரு விசாரணையில ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாச்சு. சசிகலா குடும்பத்தினருக்கும் தாது மணல் கொள்ளையில சிக்கிய சர்ச்சைக்குரிய தொழிலதிபர் வைகுண்டராஜனுக்கும், அதாவது வேர்ல்ட் ராக் பிரைவேட் லிமிடெட், இவங்களுக்கும் இடையே ஷெல் கம்பெனிகள் மூலமாக தொடர்புகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஷெல் கம்பெனிகள்னா காகிதத்துல மட்டுமே இருக்கிற போலி நிறுவனங்கள். ஆமா. விஷயம் என்னன்னா, நியூஸ் 7 தமிழ் போன்ற சேனல்கள் விவி குரூப், அதாவது இத்தகைய பின்னணி கொண்டவங்களால நடத்தப்படும்போது எப்படி அவங்களால மணல் கொள்ளை போன்ற சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை நேர்மையா பேச முடியும்? வாய்ப்பே இல்ல, பேச மாட்டாங்க. அரசியல்வாதிகள் ஊடகங்களை நடத்துறது வெளிப்படையா தெரியுது. ஆனா இப்படி யாருடைய பணம் எந்த போலி கம்பெனிகள் வழியா ஊடகங்களை இயக்குதுன்னு தெரியாத போது உண்மையில நம் சிந்தனைகளை ஆள்வது யார்? ரொம்ப ஆழமான கேள்வி இது.